வெல்கம் டு த சவுத் மெம்பர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வாழை படத்தை அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வெல்கம் டு த வீடியோ. வாழை வாழை அப்படின்ற இந்த டைட்டிலை கேட்ட உடனே நம்ம எல்லாருக்கும் பெரும்பாலும் அந்த பழம் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். அந்த பழத்தை சுற்றி இருக்கிற பசுமையான நிலங்கள் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். அப்புறம் வழக்கமாக அந்த போஸ்டர் பார்க்கும்போது வழக்கமாக தமிழ் இமேஜினரியில் இருக்கக்கூடிய அந்த நாஸ்டாலஜிக்கான ஒரு கிராமத்து சைல்ட்ஹுட் பெரும்பாலான இருக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். ஆனா இந்த படம் அதை தாண்டி வாழை அப்படின்றது ஒரு பெரிய உழைப்பு சுரண்டலுக்கான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அப்படின்றத ரொம்ப உருக்கமா பேசியிருந்தாரு. டிஎச் டேனியல் எழுதின ரெட் டீ அந்த நாவலை படிச்சதுக்கு அப்புறம் டீயை பார்த்தா என்ன உணர்வு ஏற்படுமோ, த டார்க் சைட் ஆஃப் சாக்லேட் அப்படின்ற அந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்ததுக்கு அப்புறம் சாக்லேட் சாப்பிடும்போது என்ன உணர்வு ஏற்படுமோ அதே உணர்வு வாழை படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஏற்படுற மாதிரியான ஒரு கதை சொல்லலும் அதை ரொம்ப சினிமேட்டிக்கா இல்லாம ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் க்ளோசர் டு ரியாலிட்டியா ப்ரெசென்ட் பண்ண விதமும் ரொம்ப பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். வாழை அப்படின்ற அந்த சிம்பிள் வாழை படத்துல கடுமையா உழைச்சவனுக்கு போய் சேராத ஒரு விளைபொருளா ஒரு ப்ராடக்டா காட்டப்பட்டிருக்கும். ஒரு கடுமையான ஒரு சுரண்டலோட சின்னமா வாழை இதுல இருக்கும். மாரி செல்வராஜ் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே அவருடைய முதல் படமான பரியரும் பெருமாள் படத்துலயும் இதே மாதிரி வாழையை சுமந்துட்டு வர்ற அந்த சீன்ஸ் வச்சிருப்பாரு. அதே மாதிரி அந்த படத்துல ரொம்ப நுட்பமா போலீஸ் ஸ்டேஷன்ல ஆர் ராஜா தாத்தா பரியனையும் ஃப்ரெண்ட்ஸையும் பெயில் எடுக்கிறதுக்காக போயிருப்பாரு. அந்த இடத்துல அவரை அவமானப்படுத்துவாங்க. அந்த சீன்ல ஒரு ஓரத்துல சைக்கிள்ல ஒரு வாழைப்பழங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி ஜோவோட வீட்டுல அந்த சீன்ல ஜோவோட வீடு காட்டப்படும். அவங்க அப்பா பத்திரிகையில யார் பேரெல்லாம் எழுதணும் அப்படிங்கறத அங்க குறிப்பிடுத்திட்டு இருப்பாங்க. அப்ப ஜோ பரியன் பேரை சொல்லும்போது அந்த இடத்துல அவருடைய மைண்ட் ஒரு மாற்றம் ஏற்படும். அங்க ஒரு ஓரத்துல வாழைப்பழங்கள்லாம் அப்படியே அந்த ஒரு கொலையா வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பரியன் மேல நடக்கிற அந்த இன்டர்வல் சீன்ல நடக்கிற அந்த வன்கொடுமை அந்த சீன்லயும் வாழைத்தார வச்சுதான் அடிப்பாங்க. அங்கேயும் வாழை கொலை கொலையா அடுக்கி வச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு சீன்ல அவரை பரியனை துரத்துவாங்க. பஸ்ல இருந்து துரத்தி அடிப்பாங்க. துரத்தி அடிக்கும்போது அது அந்த வாழை தோட்டத்துலதான் அந்த சேஸ் நடக்கும். அந்த வாழை தோட்டத்துல இருந்து ஒண்ணுமே இல்லாத நிலத்துக்கு போகும்போது அவர் தப்பிச்சிருவாரு. அப்ப அந்த அந்த இடத்துல பரியரும் பெருமாள் படத்துல முழுக்க முழுக்க வாழை அப்படின்றது ஒரு சிம்பிள் ஆஃப் பவரா இருந்தது. அதோடைய தொடர்ச்சியாவே அத வாழை படத்துலயும் பார்க்க முடியும். வாழை அப்படின்றது என்னவா இருந்தது அப்படின்றது கர்ணன் படத்துலயோ இல்ல மாமன்னன் படத்துலயோ அந்த மாதிரி அது ஒரு க்ளோசர் டு லைஃப் ஸ்டோரியா இல்ல, அது ஒரு ஊர் பத்தின இல்லைன்னா ரொம்ப பொலிட்டிக்கலி இன்க்ளைன்டு சப்ஜெக்ட்ஸ் பத்தின படம் அப்படின்றதுனால அதுல இப்படியான ஒரு குறியீடு இடம்பெறல. பட் பரியரும் பெருமாள்லயே போதுமான காட்சிகள்ல வாழை அப்படின்றது இந்த பசுமையையும் தாண்டி அதுக்கு அவருக்கு ஒரு தனியா ஒரு மீனிங் இருக்கு அப்படின்றத மாரி செல்வராஜன் தொடர்ந்து காட்சிப்படுத்திட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியும். எந்த ஒரு படத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த படத்துடைய ஃபார்ம் அது எப்படி உருவாகி இருக்கு, அதோடைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் எப்படி சேர்ந்து வந்திருக்கு, அந்த படம் எடுத்துக்கிட்ட ஐடியாவை அது சொல்ல வந்த மீடியம் மூலமா சரியா சொல்லியிருக்குதா, அந்த சொல்ல வந்ததுக்காக அது என்னென்ன தொழில்நுட்பங்கள் எல்லாம் பயன்படுத்தி இருக்கு, அது சரியா வந்திருக்கா, கன்வின்சிங்கா இருக்கா, அது கன்வின்ஸ் பண்ண நினைச்ச எமோஷன்ஸை கன்வே பண்றதுக்கு அது அந்தந்த டெக்னாலஜிஸையும் அந்தந்த லாங்குவேஜையும் சரியா பயன்படுத்தியிருக்கா அப்படின்னு பாக்குறது ஃபார்ம்ல பார்ப்பாங்க. கண்டென்ட் அப்படிங்கும்போது அந்த படம் பேச வர்ற விஷயம் என்ன, அது என்னென்ன மாதிரியான இமேஜஸ் எல்லாம் பயன்படுத்தி அந்த மெசேஜஸ் நமக்கு சொல்ல வருது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டென்ட்ல பார்ப்பாங்க. இப்போ இந்த படத்துடைய ஃபார்ம் அப்படின்னு ஃபார்மை மட்டும் தனியா பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பயங்கரமான ஒரு ஆர்ட். இந்த படத்துல வர்ற அந்த பேக்ரவுண்ட்ல வர்ற அந்த கிராமம்ன்றது அது ஒரு கிராமமே இல்லை, அது ஒரு செட் அப்படின்னு சொல்லும் போதுதான் நமக்கு தெரிய வருது. அந்த அளவுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்கா திரும்ப ஒரு 90s உடைய மாரி செல்வராஜ் தன்னுடைய வாழ்க்கையவே திரும்ப ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸரா இருந்தது. அந்த அந்த பீரியடுடைய எல்லா விஷயங்களுமே அந்த இதுக்குள்ள இருந்ததை பார்க்க முடியும். அதே மாதிரி ஆக்டர்ஸ் இந்த படத்துக்கு ரொம்ப பயங்கரமா உழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும்.
ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ்க்கும் நான் ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸே தெரியக்கு வந்து அவங்களுக்குள்ள அந்த சிங்க்ரனி இருந்தது. அந்த அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணியிருந்ததுனால இந்த படம் வந்து இன்னும் பெரிய ஹைட்ஸ் போகிறதுக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்கிற மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணோட மியூசிக் வந்து இந்த இந்த மியூசிக் தான், இந்த அப்ரோச் டு ஹிஸ்டரி தான் வந்து இந்த இந்த படங்களும் தலித் சினிமா அப்படின்றது இந்த படங்களுடைய கதை சொல்லல் பாணியே வந்து தமிழ்ல பாப்புலர் கல்ச்சர்ல ஒரு டிஸ்டிங்டா இருக்கும்போது அதுக்கு வந்து சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுவரை வந்து தலித் சினிமாக்கள்ல அவரோட மியூசிக் வந்து அதை கொஞ்சம் அந்த சினிமாவை ஞாபகப்படுக்கும். நம்ம தலித் சினிமாவை, தமிழ் தலித் சினிமாவை வந்து நம்ம நினைச்சு பார்க்கும்போது பேக்ரவுண்ட்ல வந்து சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அவருடைய அந்த ஃபியூஷன் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. அதை வந்து வாழையில பார்க்க முடிஞ்சது. தங்கலான் படத்துல ரொம்ப மைனஸா இருந்த ஒரு விஷயம் அப்படின்னா அதுல சந்தோஷ் நாராயணன் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து நம்ம சொல்ல முடியும். அதை வந்து அவர் வாழையில வந்து அவரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத வந்து காட்டியிருக்காரு. இந்த படத்துடைய கண்டென்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு கமிங் ஆஃப் ஏஜ் மூவி. கமிங் ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு டைப் ஆஃப் ஜான்ரா இருக்கு. தமிழ்ல பெரிய அளவுல இல்லை அப்படின்னாலும் சில படங்கள் கமிங் ஆஃப் ஏஜோட பொருத்தி பார்த்து சொல்ல முடியும். அப்படி உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பாய்ஸ் சொல்லலாம், துள்ளுவதோ இளமை சொல்லலாம், 96 சொல்லலாம், அதே மாதிரி முதல் நீ முடிவு நீ சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து கமிங் ஆஃப் ஏஜ் மூவிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து உலகம் முழுக்க பெரும்பாலான ஃபிலிம் லாங்குவேஜஸ்ல வந்து பெரும்பாலான இந்த கமிங் ஆஃப் ஏஜ் அப்படின்ற இந்த நரேட்டிவ் ஸ்டைல் வந்து உலகம் முழுக்க பெரும்பாலான மொழி திரைப்படங்கள்ல வந்து பயன்படுத்தப்பட்டு தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த ஜான்ராக்குன்னு சில விஷயங்கள்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. இந்த ஜான்ரா வந்து ஒரு குழந்தை பருவத்துக்கும் ஒரு அடல்ட்ஹுட்டுக்கும் இடையில இருக்கிற அந்த பீரியடை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும். ஒரு குழந்தை தன்னோட வாழ்க்கையில இந்த சமூகத்தை நோக்கி தன்னோட தயாரிப்பின் போது இந்த சமூகத்துல இருக்கிற விஷயங்களை முதல் முறையா எதிர்கொள்ளும் போது ஏற்படுற அந்த உணர்வுகளை வந்து இந்த படங்கள் வந்து பேசும். இதுல வந்து ரொம்ப யூனிவர்சலான விஷயங்களான ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப், அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட பியூரிட்டி, அதே மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டான அந்த ஃபர்ஸ்ட் லவ், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெரும்பாலும் இந்த கமிங் ஆஃப் ஏஜ் மூவிஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணப்படும். இந்த படத்துலையும் வாழை படத்துலையும் அதோட எலமெண்ட்டும் வந்து இருக்கு. பட் இதுவரை உலகத்துல வந்துட்டு இருந்த கமிங் ஆஃப் ஏஜ் மூவிஸ்ல அது குழந்தைகளை பத்தின படமா இருந்தாலும் அது வந்து குழந்தைகள் வழியா இந்த உலகத்தை பார்த்து அடல்ட்ஸுக்கு பேசுற ஒரு விஷயத்த தான் வந்து கன்வே பண்ணும். இப்போ கமிங் ஆஃப் ஏஜ் மூவிஸ்ல இருக்கிறதுலேயே ரொம்ப முக்கியமான ஒரு படம் அப்படின்னு சொன்னா ஃப்ராங்கோ ட்ரூஃபா எடுத்த அந்த 400 ப்ளோஸ் படத்தை வந்து சொல்லுவாங்க. இப்போ அந்த 400 ப்ளோஸ் அப்படின்றது அதோடைய இந்த 400 ப்ளோஸ் அப்படின்ற அந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் வந்து நம்ம பெரும்பாலான கமிங் ஆஃப் ஏஜ் மூவிஸ்ல வந்து பார்க்க முடியும். பட் அது ஒரு குழந்தையோட வாழ்க்கையை மட்டும் சொல்றது இல்லாம அந்த குழந்தையை சுற்றி இருக்கிற அந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுவாங்க. கமிங் ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொல்லும் போதே அந்த குழந்தை தன்னோட குழந்தை பருவத்தை விட்டு வெளியேறது அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். அப்போ அப்படி பார்த்தா அந்த கமிங் ஆஃப் ஏஜ் அப்படிங்கிற அந்த ஜான்ராக்குள்ள பெரும்பாலும் ஒரு பீக் பாயிண்ட் ஒன்று இருக்கும். அந்த பாயிண்ட்டை வந்து அந்த குழந்தை தாண்டினதுக்கு அப்புறம் அவங்க திருப்பி தன்னோட குழந்தை பருவத்துக்கு வந்து ரிட்டர்னே ஆக முடியாது. அப்படி ஒரு சூழல் வந்து உருவாகும். அப்படின்னு அதுதான் பெரும்பாலான கமிங் ஆஃப் ஏஜ் மூவிஸ்ல வந்து இருக்கிற விஷயங்கள். ஸோ அதை வந்து இந்த படத்துல ரொம்ப தெளிவா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தமிழ்ல இதுவரைக்கும் அந்த கமிங் ஆஃப் ஏஜ் மூவிஸ் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கு, ரிலேஷன்ஷிப்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கு. துள்ளுவதோ இளமை வந்து இன்னும் அதிகமாக போய் இந்த சொசைட்டியில ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு இருந்த மதிப்பு எப்படி, இந்த சொசைட்டியில ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு கொடுக்குற டெஃபினிஷன்ஸ் எப்படி இருக்கு, அதை வந்து மீற யங்ஸ்டர்ஸ் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா வந்து போய் பேசியிருந்தது. அது அந்த பீரியட்ல வந்து ரொம்ப ஒரு ரெவல்யூஷனரி ஃபில்மா வந்து பாக்குறாங்க. பட் அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரியில இது வரைக்கும் காஸ்ட் பத்தின ஒரு குழந்தை தன்னோட வாழ்க்கையில எவ்ரி வாக் ஆஃப் லைஃப் அவன் வந்து காஸ்ட் அனுபவிக்கலாம் அப்படிங்கும்போது அதை முதல் முறையா அதை ஒரு வயலண்டான ஃபார்மா அதோட காஸ்ட்டை வந்து முதல் முறையா ஒரு வயலண்டான ஃபார்மா அதை எதிர்கொள்ற அந்த தருணத்தை வந்து இது வரைக்கும் பெரும்பாலான படங்கள் எந்த படங்களுமே வந்து காட்சிப்படுத்தினது கிடையாது.
ரொம்ப கம்மியான எக்ஸாம்பிள்ஸே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நாகராஜ் மஞ்சுளை எடுத்த ஃபேண்ட்ரி படத்தை வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து வாழையும் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஒரு லைஃப்பை வந்து சொல்லுது. இந்த கமிங் ஆஃப் ஏஜ் ஜான்ராக்குள்ள வாழையை வச்சு ஃபிட் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு இன்னசென்ட் லவ் இருக்கு. அதை தாண்டி அந்த உலகமே வந்து முழுக்க முழுக்க அந்த பையனோட பார்வையின் வழியா வந்து சொல்லப்படுது. ஸோ எல்லாமே வந்து பியூரா ரொம்ப இன்னசென்ட்டா அவன் எப்படி பாக்குறானோ அந்த மாதிரி வந்து பார்க்கப்படுது. இப்போ ஒரு அவன் ரஜினியை எப்படி பாக்குறான், ஒரு ஐடல், பெரிய ஐடலா பாக்குறது. அப்புறம் அவனுக்கு அவனுடைய வேலையில அவனோட உழைப்ப வந்து அவனை சுரண்டுறாங்க அப்படிங்கிறதையே உணர்த்துற ஒரு அண்ணன். அப்ப அந்த அண்ணனை வந்து விரும்புற அக்கா, அவங்க லவ்வே வந்து அவன் தான் வந்து அதை கண்டுபிடிக்கிறான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவனுக்குன்னு இருக்கிற அந்த மெச்சூரிட்டிக்குள்ள இருந்து அணுகிறது இருக்கலாம். அதை வந்து ரொம்ப அழகாவே இந்த படம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தது அப்படின்னு சொல்ல முடியும். மற்ற கமிங் ஆஃப் ஏஜ் மூவிஸ்ல இருந்து இதை விளக்கி காட்டுறது அப்படின்றது, இவன் சின்ன வயசுலயே அந்த சிவனனைந்தான் அப்படின்ற அந்த பையன் வந்து சின்ன வயசுலயே ஒரு கிளாஸ் கான்சியஸா, ஒரு காஸ்ட் கான்சியஸா அவன் மாறுறான் அப்படின்றது வந்து அதுக்கான தருணங்கள் வந்து எப்படியெல்லாம் அதுல இருந்திருக்கு அப்படின்றது. அப்புறம் இதை ரொம்ப பொலிட்டிக்கலா மாத்துறது, பர்சனலிஸ்ட் பொலிட்டிக்கல் அப்படின்றது எவ்வளவு உண்மை அப்படின்னு காட்டுறது வந்து சின்ன வயசுலயே இவனுக்கும் இடதுசாரி சின்னங்களுக்கும் இருக்கிற அந்த தொடர்பு. அதை வந்து அவன் கிட்டத்தட்ட ஒரு ஃபாதர் ஃபிகர் இல்லாத ஒரு வீட்டுல சுத்தியில் இருவாள்ன்றது கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு அப்பா மாதிரி இருந்திருக்கு. அவங்க அப்பாவோட ஒரு லெகசி மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா அதுதான் அவங்க அம்மா கையிலையும் டேட்டுவா இருக்கு. அதை தான் அவன் எடுத்துட்டு போய் கலையரசன் அவர்கிட்ட வந்து கொடுக்குறான். ஸோ இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து ஒரு பையன் முதல்ல அவன் டிஸ்கவர் பண்ற விஷயங்கள், அரசியலை வந்து தத்துவத்தை வந்து புரிஞ்சுக்கிற இடம், இந்த சமூகத்துடைய இந்த ஹைரார்கியில தனக்கு இந்த சமூகம் என்ன இடம் கொடுத்துருக்கு அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிற இடம், உரிமையை கேள்வி கேட்கறது தான் உண்மையான ஹீரோ அப்படின்னு புரிஞ்சுக்கிற இடம், தன்னோட அக்காவோட காதலை வந்து உணர்ந்துக்கிற அந்த இடம், பசி, வறுமை, இதையெல்லாம் உணர்ந்துக்கிற அந்த புள்ளி, இது எல்லாமே வந்து கலந்துதான் வந்து இந்த படம் வந்து உருவாயிருக்கு. அந்த விதத்துல இது வந்து ஒரு ப்ராப்பர் கமிங் ஆஃப் ஏஜ் மூவி அப்படின்னு சொல்ல முடியும். பட் அதையும் தாண்டி இதுக்குள்ள அந்த கிளாஸ் ஆங்கிள், காஸ்ட் ஆங்கிள் வரும்போது இது ஒரு பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜா வந்து கன்வே ஆகுது. வாழை படத்தை நம்ம வெறுமனே ஒரு சாதாரண ஒரு படமா வந்து நம்ம சுருக்கிட முடியாது. அது வந்து ஒரு இப்ப இந்த மாதிரியான ஒரு படம் வந்து நம்ம பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த இடத்துல, அதே இடத்துல வந்து மாரி செல்வராஜ் இருக்கார், அவர் வந்து இந்த படத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம அதை தெரிஞ்சுக்கும் போது அவரை சுற்றி இவ்வளவு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் வந்து பரப்பப்பட்டு இருக்கும்போது, கடுமையான சாதிய தாக்குதல் வந்து அவரை சுற்றி நிகழ்ந்துட்டு இருக்கும்போது அவர் தான் எங்கிருந்து வந்தாரு அப்படிங்கிறத வந்து பதிவு பண்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வாய்ஸ். அது வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கும்போது எங்களுடைய பிரச்சனைகளை நாங்களே பார்த்துக்கிறோம், இது எங்க நாடு அப்படின்னு இந்த நாட்டை வாங்கிய ஆளும் வர்க்கம், இந்த நாட்டை வாங்கிய மக்கள், இந்த தலைவர்கள், இவங்களும் அதுக்குள்ள இருக்கிற சிக்கல்களை புரிஞ்சுக்கிட்டு அதை எதிர்த்து எங்க மொழி பேசுறவங்களுக்கு எங்க மொழியில எங்களுக்கு தனியான உரிமை வந்து வேணும் அப்படின்னு அதற்குள்ள திராவிட அரசியல் அப்படிங்கிறதை உருவாக்கிய திராவிட கட்சிகள், இது எந்த கட்சியும் வந்து குற்றப்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது, அவங்க நிறைய செஞ்சிருக்கிறாங்க. பட் ஸ்டில் அதுக்குள்ள இருக்கிற சில போதாமைகளை தான் வந்து நம்ம இதுல வந்து பாக்குறோம். ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழல், இந்த பெரிய அரசியல் கட்சிகள் இருக்கிற இந்த பெரிய அளவிலான டெவலப்மெண்ட்டை நோக்கி பேசக்கூடிய இந்த கோஷங்கள்லாம் இருக்கிற ஒரு சூழல்ல, அதுவும் ஒரு போஸ்ட் 90s குளோபலைசேஷனுக்கு அப்புறமும் கூட, குளோபலைசேஷன் வந்து அதுக்கப்புறம் காஸ்ட் எல்லாம் போயிருச்சு அப்படின்னு வந்து ஒரு டாக் இருக்குல்ல, அதையெல்லாம் தாண்டி குளோபலைசேஷனுக்கு அப்புறமும் இங்க எப்படி மக்கள் வாழ்ந்தாங்க, இன்னும் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற இந்த நியானா டிபேட்ல கூட இதை கனெக்ட் பண்ணி இன்னைக்கும் அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்றாங்க அப்படின்றதான் பேசியிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி இதை பார்க்கும்போது இது ஒரு ப்ராப்பரான இது இந்த கல்ச்சர்ல இந்த படத்துக்கு இருக்கிற ஒரு ரோலை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது இத்தனை வருஷம் கழிச்சு சினிமா அப்படின்ற ஒரு ஃபீல்டு வந்து பெரும்பாலும் இங்க இருக்கிற நிலவுகிற கருத்தியலையே வந்து திரும்ப திரும்ப ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சூழல்ல அதை உடைச்சு தன்னுடைய வழி இதுதான் அப்படிங்கறத வந்து ஒரு வாய்ஸ் வந்து இங்க கன்வே பண்ணதில்ல. அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வாய்ஸ். அந்த வகையில வந்து மாரி செல்வராஜுடைய இந்த ஒர்க் வந்து காலத்துக்கும் பேசப்படும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அதை தாண்டி இந்த படம் வந்து ஒரு கல்ட்டா இருக்க போகுது, இல்ல இந்த படம் வந்து ஒரு பெரிய கிளாசிக்கா வந்து இருக்க போகுது,
ஃபில்ம் மேக்கிங்குடைய வழக்கமான லாங்குவேஜஸ் எல்லாத்தையுமே மீறி இருக்கு. ஒரு ஆர்ட் ஃபிலிமுக்கும் கமர்ஷியல் ஃபிலிமுக்கும் இருக்கிற அந்த பவுண்டரிஸ் வந்து ரொம்பவே வந்து உடைச்சிருக்கு. இது ஒரு ப்ராப்பரா ஒரு ஃபில்ம்னே சொல்ல முடியுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு இது ரொம்ப மனதுக்கு நெருக்கமான ஒரு மெமோயர் மாதிரி வந்து இருக்கு. அதையும் வந்து தன்னோட வாழ்க்கையில இருந்தே ஒரு டைரக்டர் வந்து சொல்றாரு. அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கிறாரு. இங்க இருக்கிற சூழல் எல்லாம் தாண்டி உடைச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்காரு அப்படிங்கும்போது அத அந்த எமோஷனை வந்து ஆல்மோஸ்ட் நம்ம கடத்துறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அப்படி பார்க்கும்போது இந்த படம் வந்து ரொம்ப ரெலவெண்டா வந்து மாறுது. ஏன்னா நம்ம தொடர்ச்சியா நம்ம சமூகத்துல இப்ப எதிர்கொள்ற விஷயங்கள், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் குறித்த அந்த பேச்சு, அது தொடர்பான அந்த விவாதங்கள், நீட், அப்புறம் நெட், அப்புறம் எய்ம்ஸ், ஜிப்மர், இந்த மாதிரி பல என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. என்டிஏ அப்படின்ற அந்த அமைப்பே வந்து இன்னும் பவர்ஃபுல்லா மாறிட்டு இருக்கிற ஒரு சூழல்ல எஜுகேஷனல் லோன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து தொடர்ச்சியா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த சூழல்ல வந்து எல்லாருக்குமான லைஃப் வந்து ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத வந்து பேசுறது தான் வாழை. ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் மூவி அப்படிங்கும்போதே அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இங்க வாழ்ற எல்லாருமே ஒரே மாதிரியான வாழ்க்கை வாழ்றது கிடையாது. அவங்கவுங்க கடந்து வர அனுபவங்கள்ன்றது வேற, அவங்கவுங்க எதிர்கொள்ற பிரச்சனைகள்ன்றது வேற அப்படிங்கிறத வந்து குறிக்குது. அப்படி பார்க்கும்போது இதை வந்து இங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த வைடர் டிபேட்ஸோட தான் வந்து பொருத்தி பார்க்க முடியும். இப்படி இருக்கிற இந்த சிவனேந்தன் மாதிரியான ஒரு பையன் நாளைக்கு டாக்டர் ஆக முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்வியா வந்து இந்த சொசைட்டில வந்து இருக்கும். ஸோ அதை வச்சுதான் இந்த படத்தை வந்து பார்க்க முடியும். இப்படி ஒரு ஆர்ட் ஃபார்மை உருவாக்குனதுக்காக மாரி செல்வராஜ் வந்து பயங்கரமா கொண்டாடப்பட வேண்டியவர். அவரை கொண்டாடுவோம்.